வெகு விரைவில் கூறி சீக்கிரத்தில் இங்கே ஒரு அழகான கல்யாண மண்டபம் கட்ட போகிறேன். அது நான் எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இல்லைனாலும் சரி. தனியை விதைச்சா தனியாக தான் இருக்க முடியும், வெனையை விதைச்சாக்கா வெனையை தான் இருக்க முடியும். பொறாமன்றதை விதைச்சி விட்டா ஊரில் பொறாம தான் இருக்கணும். நேர்மையை எப்படியும் நம்ம அறக்க முடியாது. அதனால் நீங்கள் எதனா கேட்க வேண்டியது இருக்குதா? 2 days முன்னாடி ஜெய்பால் சார் முனிசிபாலிட்டியில் மீட்டிங் இருக்குது, வாட்டர் மேன் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஜெய்பால் போயிட்டு கேட்டுக்கிறாரு, என் வார்டில் வந்து தண்ணி வரல, ஊர் இல்லை அப்படின்ட்டு. தண்ணி வரலனாக்கா நான் முனிசிபாலிட்டி எதுக்காக தரணா உக்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கு மேடம் வந்து ஒரு ராங்கான மெசேஜ் கொடுக்குறாங்க, நீ எப்போ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு நேற்று வந்து ஜெய்பால் சார் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் பண்ண முடியும், நானும் மோதி பார்க்குறேன் அப்படின்னு. அதுவும் அழியாத கல்வி நீ அடைந்தான வேண்டும் தீட்சானல் பூமி அன்பர்களே. ஜெய் பீம், நமோ புத்தா. மதிப்புக்குரிய பௌத்த சங்கத்தின் சார்பாக பொறுப்பேற்கின்ற அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு புத்த பௌர்ணமி. புத்தனுடைய அருள் எல்லோருக்கும் இருக்கணும். தங்கவேல் மக்கள் எல்லோரும் புத்தரை பின்பற்றி அமைதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு நினைவில் நம்ம இருக்கிறோம். எந்த மதம் இருந்தாலும் சரி, அந்த மதத்தை ஏற்றுக்கிறவங்க தான் மக்கள். எல்லா மதத்துலேயும் அன்புன்ற போதனை தான் செய்து கொடுத்துக்கிறாங்க. அது யாரும் தடுக்க முடியாது. 2500 வருஷத்துக்கு முன்னே பௌத்தத்தில் புத்தர் புரட்சிகரமான ஒரு மனிதர், அமைதியானவர், ஆனால் அறிவின் புரட்சியான ஒளியானவர். அவர் தான் இன்னைக்கு 33% பார்லிமெண்ட்டில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெரிய போராட்டம் அப்படின்னாலும் பேசுங்கிறாங்க. அந்த காலத்திலே புத்தர் பெண்களுக்கு தீட்சை கொடுத்தாரு, பெண்களை அவரோட அழைத்து சென்றார். அதனால் எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கூட அவர் கவலைப்படவே இல்லை. அவர் போகிற வழியில் ஒரு வில்லேஜில் ஏகப்பட்ட பழம், பூ, ஸ்வீட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. புத்தர் எதுவுமே வாங்கலை, அமைதியாக போயிட்டாரு. அவங்க கூட இருக்கிற சீடருங்கெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க, இவர் ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அமைதியாக யோசனை போனாங்க. பக்கத்தில் ஒரு வில்லேஜ் போகும்போதோ புத்தரை ஏசி திட்டினாங்களாம். எப்படி அவங்களுக்கு என்னாக வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறாங்களாம். அவங்க சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். புத்தரை பற்றி இப்படி பேசுகிறானுங்களே, நீங்கள் அமைதியாக வந்துருக்கிறீங்களே புத்தரை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. போயிட்டு திரும்பி அவருடைய உபதேசம்லாம் பண்ணிவிட்டு ஆசிரமத்துக்கு வரும்போதோ எல்லாரும் கேட்டாங்களாம், அவங்க இப்படியெல்லாம் திட்டினாங்களே, நீங்கள் ஒன்றுமே சொல்லாத வரீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு. அப்போ புத்தர் சொன்னாராம், நம்ம மொதல் வில்லேஜில் போகும்போது என்ன பண்ணாங்கன்னு, அவங்க பழம், ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணோம், ஒன்றுமே வாங்காத வந்துட்டோம். அதே போல் அந்த வில்லேஜில் திட்டினாங்கல்ல, நம்ம எதுவும் வாங்காத வந்துட்டோம்ல. வாங்காத வந்தாக்கா திருப்பி எப்படி எடுத்துன்னு போகிறாங்களோ, திட்டினவங்களே திருப்பி எடுத்துன்னு போகணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலைமையில் இருக்குது தங்கவயல். அதை பற்றி புத்தனுடைய உபதேசம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த உபதேசம் கேட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் சின்ன வயசுலேருந்தே புத்த மதத்தை படிச்சுன்னு வந்தார். குழந்தையிலேருந்தே படிச்சுக்கிறார். அவர் புதுசாக ஒன்றும் படிக்கல. எல்லா மதத்துங்களையும் படித்து தெளிவான பிறகு பௌத்தம் ஒன்று தாண்டா அமைதியை தேடுது, உனக்குள்ளே உணர்ந்து பார் அப்படின்னு சொல்லி தான் அவர் அண்ணல் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவினார். தங்கவயல் மக்கள் அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளவே நீங்கள் உணர்ந்து பார்க்கணும்.
உணர்ந்து பார்த்து ஏன் தங்கவயல் முன்னேறல, ஏன் தங்கவயல் இன்னும் அப்படியே இருக்கு, தண்ணி பிரச்சனைன்றீங்கோ, காவா பிரச்சனைன்றீங்கோ, குப்பை வரலன்றீங்கோ, அதுக்கெல்லாம் யார் காரணம்? மக்கள் தான் காரணம், வேற யாருமே காரணமே இல்லை. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். தங்கவயல் மக்கள் அனைவரும் மத சார்பின்மை, எந்த மதம் இருந்தாலும் சரி அது நம்ம மதம் என்று கூறி தங்கவயல் மக்களுக்கு புத்தனுடைய நல்ல ஆசைகள் இருக்க வேண்டும்னு ஒன்று. நம்ம தங்கவயல் மக்கள் 50,000 1,00,000 எல்லாம் கொடுத்து அங்கங்கே போகிறத விட அதோட பிரமாதமான ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இந்த புத்த மதத்தை இன்னும் அழகாக தூக்கி வைக்கணும். புத்த பிக்ஷிகளுக்கு தங்கறதுக்கு இடமெல்லாம் அங்கே கொடுக்கணும். தினம் அவங்க பாசனம் படைக்கணும். இது என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை, சங்கத்தினுடைய விருப்பம் கூட. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் கொடுத்துருவோம் அந்த இடம்னு? பக்கத்தில் கட்டிக்கிறாங்க பாரு மசூதி, அதை நான் கொடுத்தது தான். என்ன தான் வந்து கேட்டாங்க, சார் உள்ளே வந்து எஸ்டி பிளாக்காரங்களாம் அடிக்கிறாங்க சார், நாங்கள் ஒரு காம்பவுண்ட் போட்டுக்கிறோன்னு. அப்போ எஸ்பி சார் சுனில்குமார் இருந்தார், அவரும் கூப்பிட்டு என்ன சொன்னார், மைனிங் இடம் தானே, இஸ்லாமிக் மக்கள் கூட நம்ம மக்கள் தானே, பரவாயில்ல போடுங்க பெரிய காம்பவுண்டுன்னு சொன்னேன். அதுக்குள்ளவே இன்னைக்கு ஒரு மசூதி கட்டின்னு இருக்கிறாங்க. யாருக்காக? அவங்களுக்காக. ஆனால் அந்த மக்கள்கிட்ட கேளு, நமக்கெல்லாம் காங்கிரஸ் தான் சார் சப்போர்ட்டு. இல்லைடா, இந்த ஆர்பி அம்பேத்கர் அறிவின் ஒளி அந்த ஜீவனுடைய நிலையில் வந்தோம். நான் கட்டி கொடுத்தா அந்த மசூதி இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளே போய் இல்லைன்னு சொல்லினா அல்லாஹ் உங்களை தண்டிக்குவார், கண்டிப்பாக தண்டிக்குவார். அதனால மதத்தை பார்க்குறோம் நான் கிடையாது. அப்போவே 94லேயே கட்டிக்கிங்கோ அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நிம்மதியாகிறாங்க. உள்ளே கேட்டை போட்டானா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளவே அவங்க மசூதியில் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. நான் யார் செய்தது? இஸ்லாமிக் மக்களாக செய்தாங்க, இஸ்லாமிக் தலைவராக செய்தாங்க, இல்லை எங்கேருந்தோ வராங்களா பெங்களூர்லேருந்து எலெக்ஷன் டைமில் அவங்களாம் செய்தாங்க. இந்த உள்ளூரில் இந்த மண்ணில் பிறந்தவன் நான் தான் செய்தது. அதை என்ன போய் கட்டிக்கின்னு நிம்மதியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துவேன் நான் தான் என்று கூறி, இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா, செய்ததை சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லாதுந்தாக்கா அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாது திருந்துட்டுமே என்றதுக்காக என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதனா கேட்க வேண்டியது இருக்குதா? 2 days முன்னாடி ஜெய்பால் சார் முனிசிபாலிட்டியில் மீட்டிங் இருந்தது. வாட்டர் மேன் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஜெய்பால் போயிட்டு கேட்டுக்கிறாரு, என் வார்டில் வந்து தண்ணி வரல, ஊர் இல்லை அப்படின்ட்டு. தண்ணி வரலனாக்கா நான் முனிசிபாலிட்டி இருக்கா தரணா உக்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கு மேடம் வந்து ஒரு ராங்கான மெசேஜ் கொடுக்குறாங்க, நீ எப்போ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு நேற்று வந்து ஜெய்பால் சார் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் பண்ண முடியும், நானும் மோதி பார்க்குறேன். அதுவும் ஏற்கனவே அவர் எம்எல்ஏ கிட்டக்கிறவர் தானே, அவரும் காங்கிரஸ், அந்த அம்மாவும் காங்கிரஸ். போன எலெக்ஷனில் கூட அந்த அம்மாவுக்காக ஓடி ஓடி வேலை செய்தார். அவரையே அப்படி குறை சொன்னாங்கன்னாக்கா அதுக்கு அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நீ எப்படி தர்ணா பண்ணிடுவோன்னா ஆளுங்கள்கிட்ட வந்து உட்காந்தா அதான் தர்ணா. இது என்ன உலக அதிசயமா என்ன? அதுக்காக தர்ணா பண்ணுறதுக்காக நான் கல் கட்டிருப்போம் கட்ட போகிறோம். ஒரு 100 பேரோ 50 பேரோ சேர்ந்து வந்தாங்க, அங்கே உட்காந்து தண்ணி ஓணும்னா அது பேர் தான் தர்ணா. நீ எப்படி நடத்துறனாக்கா இப்படி தான் நடத்துறது. வேற என்ன சொல்லுங்க? நான் கூட பார்த்தேன், பேண்ட்லைன்காரங்களா இட்டு வந்து பேசியிருந்தாரு தண்ணி பிரச்சனை. தங்கவயல் ஃபுல்லாக தண்ணி பிரச்சனை தான் இருக்குது. நமக்கு அது என்ன முக்கியம் விடுங்க. முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வருது, 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட போகிறோம். அதில் தண்ணி வாங்கினா போச்சு. இது ஒன்றும் பெரிய காரியமே இல்லையே. வேற என்ன நம்ம அப்படி போராடிட்டு போகிறோம் தண்ணி வரலன்னு. நான் 94ல் தண்ணி சுத்தமாகவே இல்லாத போது தான் வேகனில் கொண்டாந்தவன் தண்ணி. வேகனில் கொண்டாந்து என் மக்களுக்கு கொடுத்தேன். ஊரெல்லாம் போர்வால் போட்டேன். நான் போட்ட போர்வால் தான் இன்னைக்கு மாரிகுப்பத்துலேருந்து ஜிம்கானா கிரவுண்ட் வரைக்கும் தண்ணி. நான் பேத்தமங்கலம் தண்ணியை கொண்டாந்து அந்த டேங்க்கில் ரொப்பி, ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற டேங்க்கு, ஜிம்கானா கிரவுண்டு டேங்க்கு, ஏன் அங்கே புலன்ஸ் அந்த வார்டு எட்கரு அந்த டேங்க்கு எல்லாம் ரொப்பி மக்களுக்காக தண்ணி கொடுத்தேன். நான் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, ஏமலே துப்புனாங்க. வாய் கோப்பிலினாக்கா ஏமலே கோப்பிலிச்சாங்க. நான் அப்போ கூட அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. இன்னொரு முறை கூட துப்புங்க பரவாயில்ல. பகவான் புத்தன் எப்படி அமைதியாக போனாரோ அந்த அமைதியை தான் நான் தேடுறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நல்ல வணக்கம். வேற ஏதாவது கேட்கறது இருந்தால் கூட கேளுங்க. இப்போ எல்லாரும் வந்து நான் லோகாயத்துக்கு போகிறேன்லாம் சொல்கிறாங்க. நான் லோகாயத்து எஸ்பியை இட்டு வந்து ஸ்பாட்டில் எல்லாம் காமிச்சு லோகாயுத்தாவுக்கு போய் பெங்களூர் கோர்ட்ஸுக்கும் அது போய் நானே 2 முறை கேஸ் அட்டன் பண்ணி இப்போது அது வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஆர்டர் பாஸ் பண்ணால் எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணுறான்னு தெரியாது. நான் இத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம் பொறுத்துன்னு இருக்கிறேன். போட்டு
மறுபடியும் நான் போய் கேட்கணும், அந்த ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த ஆர்டர் பாஸ் பண்ணுங்கன்னு. அப்படி பாஸ் பண்ணாக்கா பேத்தமங்கலில் திருடுனவன், வாட்டர் போர்டில் திருடுனவன், டாய்லெட் கட்டிக்கணும்னு சொல்லி திருடுனவன் எல்லாரும் மாட்டுறாங்க. முனிசிபாலிட்டி உள்ள இருக்கிற அம்பேத்கர் சிலை அது 15 லட்சம் ரூபாய் கிட்ட சேங்ஷன் ஆயிருக்குது, ஆனால் இன்னும் பண்ணல அது அப்படின்னு. யார் சேங்ஷன் பண்ணாங்க, எப்போ சேங்ஷன் ஆச்சு? அதுக்கு தான் அந்த சிடி வந்து கொடுக்கணும்னு நான் கூட லெட்டர் எழுதிக்கிறேன், அது கொடுக்க பயப்படுறாங்க. அது ஏன்னு தெரியல. அதில் நான் என்ன பேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்புறம் மார்க்கெட் சமாச்சாரம் கூட சொன்னாங்க, இடிச்சிட்டு தப்பு, இட்சிகளுக்கெல்லாம் கடை கொடுக்கணும். இட்சிகளுக்கெல்லாம் கடையெல்லாம் கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சட்டமும் கிடையாது. இடிச்சது தான். இடிக்க சொன்னது யாரு? சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சொன்னாரு, வள்ளல் செய்தாரு. கரெக்டுங்களா? அதனால எம்எல்ஏ வந்து ஜேசிபி எடுத்து வரணும், வேணாம் சார் அதில் அவ்வளோ இடிக்க முடியாது, இன்னொன்று ஒன்று இருக்குதுன்னாரு. என்னதுக்கு அதுன்னு கேட்டேன். ஜேசிபிக்கு அடுத்து பொக்லைன் எடுத்துன்னு வரேன் சார்னாரு. பொக்லைன் எடுத்துன்னு வந்தார், ஃபுல்லாக அடிச்சிட்டாரு. என்ன சொன்னார்? உங்களுக்கெல்லாம் நான் கடை கொடுக்குவேன்னாரு. கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? புதுசாக பில்டிங் கட்டினா ஆக்ஷன் தான் விட்டணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவது எம்எல்ஏவுடைய ராஜ்யம் என்ன, ராணி மகாராணி, ராஜ்யத்தில் ராணி, யானை மாலை போட்டதுனால ஆளை வந்த ராணி. அவன் சொன்னான், 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் கொடுத்ததுனால ஒரு போர்டு வந்த ராணி நீ. மக்கள் செல்வாக்கில் வந்த நீ இல்லை, பண செல்வாக்கில் வந்த. இனிமேலும் பண செல்வாக்கில் தான் நீ வரணும்னு நினைக்கிற. காசு கொடுத்தா இந்த கேஜிஎஃப் மக்கள் தத்தியா மகனுங்க என்ன, படிப்பு இருந்தாலும் அறிவில்லாதவனுங்க 500 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவனுங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க ஓட்டு போடுறாங்கன்னு நம்பிக்கையில் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சாவுக்கு வர மாட்டாங்க, ஒரு காரியத்துக்கு வர மாட்டாங்க, கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, காது விட்டுக்கு வர மாட்டாங்க. இல்சாவையா நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன் என் பார்ட்டிக்கு. அதனால அவங்க கூப்பிட்றதுக்கெல்லாம் நான், ஆனால் அவங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் வந்தேன். ஆனால் சௌந்தர்யம் எனக்கு கூப்பிடவும் இல்லை, சொல்லவும் இல்லை, நான் வரவும் இல்லை. வேற ஏதாவது? அவ்வளோதானே. ஜெய்பீம். ஜெய்பீம். பெரும் மதிப்புக்குரிய வட்டார பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே மட்டுமுள்ள இயக்க அன்பர்களே, இப்பொழுது உள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் வாலிப நண்பர்களும் இயக்க அன்பர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தன்மான சிங்கம் தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இன்னும் சிறிது நேரத்தில் புத்தருடைய புத்த பூர்ணிமா தினத்தை ஒட்டி அன்னதானம் நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வேண்டும் என்று தென்னிந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். துரியாமி தம்மம் சரணம் கச்சாமி
सङ्घं शरणं गच्छामि तदीयम्पि बुद्धं शरणं गच्छामि तदीयम्पि धम्मं शरणं गच्छामि तदीयम्पि सङ्घं शरणं गच्छामि पाणातिपातानि सिक्खापदं समाधियामि मोक्षवादा वेरमणि सिक्खापदं समाधियामि शुद्धप्रेरय मज्जपमादट्टाना वेरमणि सिक्खापदं समाधियामि ஈசா வாங்கிட்டு வா வாங்க ஈசா என்ன தளபதி அவர்கள் இப்பொழுது அன்னதானத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். வட்டாரவாசிகளும் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று சொந்த அவர் கோடி சார்